சூர்யாவுக்கு எதிரா 2 நடிகர்களோட ரசிகர்கள் வேலை செய்றாங்க. தனஞ்சயன் ஓப்பன் டாக். கங்குவா படத்தோட தோல்விக்கு பின்னாடி ஸ்டுடியோ கிரீன் தனஞ்சயன் ரொம்ப கடுமையான அப்செட்டுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ் தளத்துல இணையவாசிகள் கூட சண்டைக்கு போறதுல ஆரம்பிச்சு அவரோட சமீபத்திய பேட்டி வரைக்கும் தனஞ்சயனோட நடவடிக்கைகள் அதை வெளிச்சம் போட்டு காட்டுது. அதே நேரத்துல சமீபத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சாதாரணமாவும் கடந்து விட முடியாது. தமிழ் சினிமா உலகத்துல நல்ல அடையாளம் பெற்றிருக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய தனஞ்சயன் சமீபத்துல கொடுத்த பேட்டியில சூர்யாவுக்கு எதிரா 2 நடிகர்களோட ரசிகர்களும் 2 கட்சியினரும் தீவிரமா வேலை செய்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. சூர்யா நடிப்புல கடைசியா வெளியான படம் கங்குவா. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ரொம்ப பெரிய பொருட்செலவுல தயாரிச்சாரு. படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருந்தாரு. படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. படம் கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. படத்தை பார்த்த ரசிகர்கள் செம அப்செட் ஆக படம் வணிக ரீதியா தோல்விய சந்திச்சது. இதுக்கு காரணம் படத்தோட திரைக்கதை அப்புறம் பின்னணி இசை அப்படின்னு பெரும்பான்மையானது ரசிகர்களால விமர்சிக்கப்பட்டுச்சு. இதனால படக்குழு தரப்புல இருந்து படத்தோட நீளத்தை 12 நிமிஷங்கள் குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஒளி அளவையும் எல்லா தியேட்டர்லயும் 2 பாயிண்டுகள் குறைச்சு வைக்கவும் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரியான நடவடிக்கைகள படக்குழு எடுக்கிறதுக்கு முன்னாடியே படம் பத்தின நெகட்டிவ் விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவுச்சு. இந்த நிலையில ஸ்டுடியோ கிரீன் தனஞ்சயன் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது அந்த பேட்டியில அவரு சூர்யாவ டார்கெட் பண்றாங்க. டார்கெட் அப்படின்னா நான் போன 2014வது வருஷம் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். அதுல சூர்யாவுக்கு எதிரா 2 பெரிய நடிகர்களோட ரசிகர்கள் திட்டம் போட்டு வேலை செய்றாங்க. சூர்யா அடுத்த லெவலுக்கு முன்னேறிடக் கூடாது அப்படின்னு அவங்க இப்படி செய்றாங்க. இப்படியான பொது கருத்தும் அப்போ இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல அந்த 2 நடிகர்களோட ரசிகர்களும் சேர்ந்து 2 அரசியல் கட்சியினரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் சூர்யாவோட கடந்த 2 படங்கள்ல அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் பேசின விஷயங்களால இந்த மாதிரி செய்றாங்க. இப்படியான நிலையில ஏற்கனவே 2 நடிகர்களோட ரசிகர்கள் அப்புறம் 2 கட்சியினர் சேர்ந்துக்கிட்டு சூர்யா சார் அடுத்த லெவலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காகவே உழைக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஒரு நடிகரோட இடத்த இன்னொரு நடிகரால அசைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரியான நிலையில நான் பொதுவா ஏதாவது ஒரு பதிவ எக்ஸ் தளத்துல பதிவிட்டாலும் கூட குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் தான் அத ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி சூர்யா சார் அவரோட கருத்த நீட் தொடர்பாவோ, புதிய கல்விக் கொள்கை தொடர்பாவோ ஏதாவது பேசினா அது அவரோட கருத்துரிமை. இதுக்காகவும் அரசியல் கட்சியினர் சூர்யாவ டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய பேரோட கவனத்த இப்போ ஈர்த்துட்டு வருது.